கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வெல்டிங் பட்டறை வெடி விபத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே டிராக்டர் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மூவேந்திரன் இணைக்கிறார். வணக்கம் மூவேந்திரன், வெடி விபத்திற்கான காரணம் என்ன? விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வடமலம்பட்டி பகுதியில் சந்தகாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் கடந்த 12 ஆண்டுகளாக ஸ்ரீ லட்சுமி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற வெல்டிங் பட்டறை நடத்தி வந்துள்ளார். இந்த கடையில் 4 பேர் வேலை செய்து வந்துள்ள நிலையில் நேற்று மாலை இரவு சுமார் 7 மணி அளவில் வெல்டிங் பட்டறையில் ஜெய்சங்கர் மற்றும் அவர் உதவியாளர்கள் 3 பேர் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் இரும்பாலான பெட்டி ஒன்றை கொடுத்து இந்த பெட்டியை 4 புறங்களிலும் துளையிட வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதற்கு ஜெய்சங்கர் அந்த இரும்பு பெட்டியை வெல்டிங் மிஷினில் துளையிட தொடங்கிய மருந்துடைய பயங்கர வெடி சத்தத்துடன் கருப்பு புகையுடன் வெல்டிங் பட்டறை கடையை இருட்டானது. இந்த சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தில் 4 பேர் படுகாயத்துடன் இருந்ததை கண்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் வெல்டிங் பட்டறை உரிமையாளர் ஜெய்சங்கர் வரும் வழியிலே இருந்து விட்டதாக கூறிய நிலையில், மேலும் வெல்டிங் கடையில் வேலை செய்து வந்த சேகர் என்கின்ற பிரகாஷ், டிராக்டர் டிரைவர் மாரியப்பன் மற்றும் சின்னசாமி உட்பட 3 பேர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த சேகர் என்கின்ற பிரகாஷ் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து நடந்த இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை, தடையல் துறையினர் மற்றும் டிஆர்பி துணை ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்ட நிலையில், மேலும் இந்த வெடி விபத்து குறித்து பர்குதி எஸ்பி முத்துகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க ஒத்துள்ளார். இந்த விசாரணையில் வெல்டிங் கடைக்கு கொண்டு வரப்பட்ட இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் கரிமருந்து பாறை வெடிக்க வைக்கப்பட்டிருந்த பிரி ஆகியோரால் இந்த விபத்து நடந்ததாக தனிப்படை போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வெடி விபத்திற்கு ஏற்பட காரணமாக இருந்த டிராக்டர் உரிமையாளர் சங்கர் மற்றும் அவரது ஓட்டுநர் மாரியப்பன் மற்றும் வெடிமருந்து கள்ளத்தில் விற்பனை செய்த நபர் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது டிராக்டர் டிரைவர் சங்கர் மீது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெயிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.